பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆதியாகமம் 21 18 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய சாது ஆக்குவேன் என்றார். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இங்கே தேவனாகி கர்த்தர் ஆகார் தன் குழந்தையை ஒரு வனாந்திரத்தில் செடியின் கீழ் விட்டு குழந்தை தண்ணி கூட இல்லாம இருக்குது, செத்து போகுது, அது சாகிறத நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி தூரமாய் வந்து நின்று அழுகிறாங்க. அழுது அவள் கூக்குரல் எடுப்போம். பரலோகத்தில் தேவன் அவனுடைய அழுகுரலையும் குழந்தையின் அழுகுரலையும் 2 பேருடைய சத்தத்தையும் கேட்டு தூதன் வானத்திலிருந்து கூப்பிடுகிறாரு. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத, கர்த்தர் உன் குழந்தையின் அழுகுரலை கேட்டார், உன்னுடைய அழுகுரலை கேட்டார் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நீ எழுந்து அவனை உன் கையால பிடிச்சிட்டு நடத்திக்கிட்டு போயிட்டு சொல்றாரு. எனக்கு அருமையானவர்களே, இங்கு ஏன் தேவனாகிய கர்த்தர் அந்த குழந்தைய தன் தாய் அந்த கையை பிடித்து நடத்த சொல்லுகிறாரு? இன்றைக்கு பார்ப்போம் என்று சொன்னா, இந்த குழந்தைக்கு அந்த தாயோட கையை பிடிச்சாதான் அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற எல்லா பயமும் கலக்கமும் மாறுங்க. அந்த குழந்தை தன் தாயோட கையை பிடித்து விட்டால், அந்த கை என்று சொல்லுவது ரட்சிப்பை குறிக்குது, அடைக்கலத்தை குறிக்கிறது, பாதுகாப்பை குறிக்குதுங்க. எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும், எந்த வயது குழந்தையா இருந்தாலும், தன் தாயின் கையை பிடித்து கொண்டால், இல்ல தாய் அந்த குழந்தைய கையை பிடித்து கொண்டாலும் அந்த குழந்தைக்குள்ள ஒரு ஆறுதல், சமாதான, சந்தோஷம் வரும். அந்த கையை பிடித்து நீங்க தோல்ல தட்டி கொடுத்து பாருங்களேன், அது அப்படியே மெழுகு போல உருகிறோம். அது அப்படியே அதோட கவலை எல்லாம் கொட்டிரும். அந்த தாய்கிட்டையா இருந்தாலும், தகப்பன் இருந்தாலும், ஒரு தந்தை தனது குழந்தையின் கையை பிடிப்பது போல தேவனாகிய கர்த்தர் நம்மோட கரத்தை பிடிக்கிறவருங்க. அவர் கரம் பிடிப்பதற்காக தான் ஆகாரோட கரத்தோடு அவரோட கரத்தை இணைந்து அன்றைக்கு ஈசாக்கு இல்லையா, அன்றைக்கு வந்து அங்கே குழந்தையின் கைகளை தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? தேவன் பிடிக்க சொல்லுகிறார். அப்ப கை பிடிப்பது என்று சொல்லுகிறது. நீ கவலைப்படாத, பயப்படாத. ஏசாயா 41:13 வந்துதான் சொல்லுது, நான் உன் வலது கை பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி, நீ பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த வலது கையை பிடிப்பது, இப்போ ஒருத்தவங்க ரொம்ப சிக்கா இருக்கீங்கன்னா, டாக்டரை பார்த்துட்டீங்கன்னா எந்திரிச்சோட என்ன பண்ணுவீங்க? அந்த டாக்டர் 2 கைகளும் பிடிச்சுக்கிட்டு சொல்லுவீங்க, டாக்டரே எங்களை கைவிட்டுறாதீங்க, உங்களை தான் நம்பி இருக்கிறோன்னு சொல்லி. அந்த டாக்டர் மெல்லமா உன்னை தட்டி கொடுத்து, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியாயிருன்னு சொன்னவன அவங்க எந்த அளவுக்கு ஆறுதல் வெடுது, பெருமூச்சு விடுவாங்க பாத்தீங்களா? இங்க இதுதான். அதனாலதான் தேவன் அந்த குழந்தைக்கு யாரு தேவையோ அவங்களோட கையை பிடிச்சாதான் இந்த குழந்தை இப்ப என்ன ஆகும்? அதுகிட்ட இருக்கு பயம் மாறும். நம்ம பிள்ளைங்க தேவனுக்கு முன்பால, தேவனுக்கு சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை, வாலிப பிள்ளைன்னு கிடையாதுங்க. நம்முடைய பிள்ளைகளோட அழுகுறல், நம்முடைய பிள்ளைகளை தேவன் கைவிடவே மாட்டார். நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க அழுகிற அழுகையும் கர்த்தர் கேட்டு நம்மளுடைய ஜெபத்திற்கும் செவி சாய்க்கிறார், பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கும் செவி சாய்க்கிறார். இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, உங்களோட பிள்ளைகள் அழுகுறாங்களா? உங்களை பிள்ளைகளுக்கு நீங்க அழுகுறீங்களா? உங்க பிள்ளைகளோட பாதைகள் கடினமா இருக்கிறதா? அந்த பிள்ளைகளுக்காக நீங்க அழுது ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்க பிள்ளைகள் கைகளை பிடித்துக் கொள்ளுங்க என்று சொல்றாரு. உங்க கையில இருந்து உங்க பிள்ளைகளுக்குள்ள விசுவாசமும் தைரியமும் ரட்சிப்பும் போட்டுங்க. உங்க பிள்ளைகளை ரட்சிக்க கர்த்தர் இருக்கிற விசுவாசம் வரட்டுங்க. தட்டி கொடுங்க, பிள்ளைகளை கைகளை பிடித்து ஜெபிங்க. பிள்ளைகளுக்காக ஒரு நிமிடமாவது பிள்ளைகளின் கைகளை பிடித்து ஜெபிங்க. உங்க கைகள் இந்த வல்லமை கடந்து சொல்லட்டும். தேவனுடைய சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும், தூதர்களுடைய சத்தத்தை கேட்கட்டும். நிச்சயமா நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், பிள்ளைகளை கைகளை பிடித்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னா எல்லாவது நன்மை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி ஆகாரிடத்தில் நீ உனது வலது கையினால, உனது வலது கையில அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு தாயோட கையை குழந்தை பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தங்க. அதே போலதான் இன்னைக்கு நம்மளை உருவாக்கின தேவன் அவரோட வலது கரத்தை நீட்டி உங்க பிள்ளைகளை பிடிக்கட்டும், உங்க கையை பிடிக்கட்டும். அவரோட கரத்தை விட்டுறாதீங்க. நீங்க அவர் கரத்தை முறுக்க பிடிக்கிறதுல அவர் உங்க கரத்தை முறுக்க பிடிச்சுக்கணும். நம்ம பிடிச்சா விட்டுட்டு ஓடிடுவோம். அவர் முறுக்க பிடிச்சுக்கிட்டாருன்னா எல்லா ஆசீர்வாதம் நன்மை நமக்கு உண்டு. கர்த்தர் இந்த நாளில இந்த வசனத்தின் மூலம் உங்களுடைய கைகளை பிடித்து விட்டார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். ஆகாரின் மகனை பெரிய ஆசீர்வாதம் உள்ள சந்ததியை அவர் மாற்றினார் என்று சொன்னார். இன்றைக்கு உங்களை என்னை அவர் என்ன செய்வாரு? பெரிய ஜாதியாக்குவாரு, பெரிய ஜாதியாக்குவார். உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. Amen.